ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு ஜாதகரின் பிம்பம் இரட்டைப்படை பாவங்கள், அது எப்படிங்க அப்படிங்கிறத பற்றியான விளக்கம் பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்தில் ராசி மண்டலம் அப்படிங்கிறது 12 ராசிகளும் அது இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த இரு பிரிவுகள் ஒற்றைப்படை பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள் என்ற தன்மையிலே ஒரு ஜாதகருக்கான பலன்களை தனித்துவமாக வழங்கி கொண்டு இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே ஒரு ஜாதகருக்கான பலன்களை வெளிப்படுத்துகிறோம். இதில் ஒற்றைப்படை பாவங்கள் என்பது 1, 3, 5, 7, 9, 11. இரட்டைப்படை பாவங்கள் என்பது 2, 4, 6, 8, 10, 12 ஆகிய இந்த 12 பாவங்களும் ஒரு ஜாதகத்திற்கு பலன் கூறுவதற்கு மிக மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒற்றைப்படை பாவங்கள் என்பது அகத்தொடர்புங்க. இரட்டைப்படை பாவங்கள் என்பது புறத்தொடர்பு, அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறது. அகத்தொடர்பு என்று சொல்லக்கூடிய ஒற்றைப்படை பாவங்கள் ஒருவருடைய ஆன்மா, அறிவு மற்றும் அவருடைய பூர்வ புண்ணியம் சார்ந்ததாக இருக்கிறது. இங்கே புகழ் அப்படிங்கிறது உடனே கிடைக்காது. அதே போல் அவர் அந்த புகழையும் விரும்ப மாட்டாங்க. அகம் என்பது திரிகோண பாவங்களின் முதன்மையான தொடர்பை குறிப்பதால் ஜாதகருக்கு உள்ளார்ந்த தேடல், அது தொடர்பான தொடர்புகள் இவை யாவையுமே பிறருக்கு தெரியாமல் கொடுத்து கொண்டிருக்கும். அவருடைய தேடல் எல்லாமே இந்த பிறவியில் நான் வந்த நோக்கம் என்ன, என்னுடைய ஆன்மாவின் பயணம் என்ன அப்படிங்கக்கூடிய நிறைய தேடுதல் இருந்துக்கிட்டு இருக்கும். வெளி உலகத்துக்கு அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் ஒருவருக்கு ஒற்றைப்படை பாவத்திலேயே கிரகங்கள் அதிக தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் புற உலகில் அதிகமாக இணைய மாட்டார். அதுவே ஒரு ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள் இரட்டைப்படை பாவத்திலேயே தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எப்போவுமே எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்க. பிறரோடு கலந்த வண்ணமே தான் இருப்பாங்க, பரபரப்பாக இருப்பாங்க. ஆகவே இந்த புறத்தொடர்பு அப்படின்னு குறிக்கக்கூடிய இரட்டைப்படை பாவங்கள் ஒரு ஜாதகருக்கு அவருக்கான கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவை. இந்த ஜாதகர் இன்னார் என்று பிறர் அறியக்கூடிய வண்ணம் புகழடை வைக்கக்கூடிய பாவங்கள். இப்போ ஒரு ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய அந்த கிரகம் 2, 6, 10 என்ற பொருளாதாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு போன்ற பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகர் செய்யக்கூடிய வேலை அல்லது அவரிடம் உள்ள வித்தை, அதை தான் நம்ம டேலண்ட்டுங்கிறோம், அது உலகிற்கு தெரியக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஜாதகரை காட்டிலும் அவருடைய உற்பத்தி அல்லது வேலையின் தரம், அவர் பார்க்கக்கூடிய வேலையின் தன்மை, இதுதான் வெளி உலகத்திற்கு பெரிய வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி, அந்த ஜாதகருக்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஜாதகர் பேர் கூட தெரியாது. ஆமாங்க, அங்கே வேலை செய்கிறவர் தாங்க, கரெக்டுங்க, அவர் தாங்க அங்கே இருக்கார், அவர் தாங்க நேற்றுக்கு பார்த்தேன், ஆமாங்க அந்த வீதியில் 4வது வீட்டில் இருக்காருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாதகருடைய பேர் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய உத்தியோகம், அவர் தொழில் அமைப்பு, அல்லது அவர் ஒரு உணவகம் வச்சுருப்பார், அல்லது ஒரு கடை வைத்திருப்பார், அந்த மளிகை கடைக்கார வீடுங்களா, அது அந்த வீடுங்க அப்படிம்பாங்க. ஆகவே இந்த பாவங்கள் என்பது ஒருவரை அவருடைய பிம்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய, ஈஸியாக எளிமையாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயங்களை பிரதிபலிக்கும். இப்போ இதை 2 ஒற்றை மற்றும் இரட்டைப்படை பாவங்களை இணைத்து நம்ம பேசலாம். அப்போ தான் எளிமையாக புரியும். ரொம்ப சிம்பிளாக பார்க்கும்போது ஒற்றைப்படை பாவங்கள் என்பது ஜாதகருடைய ஒரு அகம் சார்ந்த பயணம், இரட்டைப்படை பாவங்கள் என்பது ஜாதகருடைய ஒரு சமூக அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாவங்கள். இது என்னங்க, இது 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானமாச்சே, ரொம்ப பிரச்சனைக்குரிய பாவங்கள்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் வரும். ஒரு மனிதன் இந்த புற உலகில் பெரிய அளவிற்கு ரீச் ஆகணும் அப்படின்னா 6, 8, 12 தொடர்பு கண்டிப்பாக இருக்கணுங்க.
அதுலேயும் குறிப்பாக அந்த 8ஆம் பாவம்னு நம்ம பயப்படக்கூடிய அந்த 8ஆம் பாவம், அதில் சில கிரகங்கள், எந்த கிரகம்னாலும் சரி, அது ராகு கேதுவாக இருக்கலாம், அசுபர்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் எது வேணாலும் நிற்கட்டுங்க, நின்று அந்த கிரகம் நல்ல வலிமையோடு இருந்துட்டால் அவர்கள் இந்த சமூகத்தில் பெரிய அடையாளமாக திகழ்வார்கள். பலருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அது கொடுக்கும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், காலத்தால் அழியாத பெயரை உடையவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே 8ஆம் பாவம் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ அந்த வகையில் முதல் பாவம்னு சொல்லக்கூடிய லக்னம் எனும் பாவம், இது ஜாதகருடைய மையம், அதான் இன்டர்னல், அதாவது சொல்கிற முடியாது லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது லக்ன புள்ளிக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதிகமாக ஒவ்வொரு ஜோதிடரும் கொடுக்கக்கூடிய காரணம், அதற்குள் இருந்து தான் அனைத்து வகையான பலன்களும் பிரிந்து செல்கின்றன. பிரிந்து செல்லக்கூடிய அனைத்து காரணிகளும் ஒன்று திரட்டி அந்த லக்ன புள்ளி என்பது ஈர்த்து கொள்கிறது. சிம்பிளாக ஒரு ஜாதகத்தினுடைய பலனின் வெளிப்பாடு சுருக்கம் இவ்வளோதான். இது முழுக்க முழுக்க ஜாதகருடைய உடல், உயிர் மற்றும் குணாதிசயங்களை மட்டுமே குறிக்கக்கூடியது. தான் எப்படி இருக்க வேண்டும், தான் எப்படி வாழ வேண்டும் என்ற சுய சிந்தனை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப பிரதானமாக இருக்கும். இது வெளி உலகிற்கான பிம்பம் கிடையாது. ஜாதகருடைய அஸ்திவாரம், உள்ளார்ந்த தேடுதல் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இதுவே இரட்டைப்படை பாவம் அப்படின்னு வரும்பொழுது, இந்த 2ஆம் பாவம் மதிப்பு மற்றும் வாக்கு, பொருளாதாரம் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், வருமானம், அவனுடைய வாக்கு இதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்குனாவே இந்த சமுதாயத்தில் பலரும் பேசக்கூடிய நபராக அவர் மாறிடுவார். நல்லா பேசுகிறாருங்க, நல்ல மனிதருங்க, கண்ணியமாக இருக்காருங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாருங்க, வருமானம் இருக்குங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம் இல்லையா. சர்டிஃபிகேட் எப்படி, நம்மை பற்றி நாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, இந்த புற உலகம் தான் நம்மை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போது அந்த வெளி உலகத்தில் பிம்பமாக முதலாக வெளிப்படுத்தக்கூடிய பாவம் என்பது இந்த 2ஆம் பாவம். இந்த ஜாதகரின் குடும்பத்தின் தரம் மற்றும் பொருளாதார வசதி உலகிற்கு காட்டக்கூடிய பாவம் இந்த 2ஆம் பாவம். ஒருவர் பேசும் வார்த்தைகளின் கனிவு அல்லது அதிகாரத்தை கொண்டு சமூகம் அவரை மதிப்பீடு செய்து, ஜாதகரோட கையில் புழங்கக்கூடிய பணம், அவர் சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடு எல்லாமே, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய வார்த்தையை மாடுலேஷன் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. தமிழ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை, இப்படி எந்த மொழியான வார்த்தைகளாக இருந்தாலும் பிரயோகிக்கக்கூடிய தன்மைங்கிறது மாறுபாடு அடையும். அதனால தான் சில பேர் பேசுவதே ரொம்ப நேரம் கேட்கணுங்கிற தோன்றல் வரும், சில பேர் எப்படா முடிப்பாங்கிற தோன்றலும் வருது. ஸோ அப்போ வெளிப்படுத்தக்கூடிய விதம் இது எல்லாமே இந்த சமுதாயம் கவனிக்குது. நாம் நினைக்கிறோம் ஒரு பொது இடத்துல பேசும்போது பெருசாக நம்மளை பற்றி யாரும் கவனிக்கிறதில்லன்னு நாம் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிப்பின் தன்மையையும் இந்த சமுதாயம் கூர்ந்து கவனிக்குது. அப்போ இந்த கவனிப்பின் வெளிப்பாடு தான் அவர் மீது வரக்கூடிய ஒரு அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயம் என்பது பிம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒருவருடைய சமூக மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய முதல் படி எங்கே இருக்குது அப்படின்னா 2ஆம் பாவம். ஒருவருடைய பேச்சு நல்லா இருந்தாவே அவருக்கான குடும்பம், அவருக்கான பொருளாதார நிலைப்பாடு இதெல்லாமே இந்த பிரபஞ்சம் ஈஸியாக எளிமையாக ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒற்றைப்படை பாவத்தில் 3ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஜாதகருடைய முயற்சி, இது என்னுடைய முயற்சி, என்னுடைய சிந்தனை, நான் என்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாட்டினால் நான் எதை மாறுபட்ட வகையில் செய்ய வேண்டும், நான் என்ன விதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும், எந்த மாற்றத்தை ஏற்படுத்தினால் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ளேயே போராடக்கூடிய மனப்போராட்டம் அப்படின்னு சொல்கிறது அந்த 3ஆம் பாவம். இது ஜாதகர் தனக்குள் எடுக்கக்கூடிய தைரியம் மற்றும் வீரத்தை உள்ளார்ந்து அப்படியே செயல்படுத்தி கொண்டு இருக்கும். ஒரு காரியத்தை செய்ய தூண்டக்கூடிய உந்துதல் ஜாதகருக்குள் மட்டுமே நிகழ்கிறது. அந்த முயற்சியின் பலன் பிறருக்கு தெரியலாமே தவிர அவர் எடுக்கக்கூடிய மனப்போராட்டம், அவரின் அந்த மாற்றத்திற்கான முடிவுகள், அது எல்லாமே ஜாதகரின் தனிப்பட்ட விஷயங்களாகவே இருக்கும். பிறர் இதை போய் தெரிஞ்சிக்க முடியாது. அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அவர்களிடம் இருந்து இப்போ என்ன யோசித்த, நீ என்ன முடிவு பண்ணன்னு எளிமையெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அதுவே
இரட்டைப்படை பாவத்தில் அடுத்து வரக்கூடிய 4ஆம் பாவம். இதுதான் ஒரு மனிதனுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாயிலாக வரக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், எல்லா விஷயத்தையும் அங்கே வந்து வெளிப்படுத்துது. அது சொத்து, இவையெல்லாம் அந்த அந்தஸ்தின் ஸ்கேலிங்காக பார்க்கப்படுகிறது. ஒரு ஜாதகருடைய சுகபோகங்களை வெளிப்படையாக காட்டக்கூடிய பாவமாக இந்த 4ஆம் பாவம் பார்க்கப்படுகிறது. அவர் வைத்திருக்கக்கூடிய வீடு, அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனம், அவர் பெற்ற கல்வி தகுதி, இவை யாவுமே புறத்தோற்றத்தில் ஜாதகரை ஒரு கௌரவமான மனிதராக அங்கீகாரப்படுத்துகின்றன. ஒரு கல்வியில் குறைவாக கல்வி படித்தவரும் அதுவே அதிகமான கல்வி பயின்றவரும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இயல்பாகவே இந்த சமுதாயம் அந்த கல்வி அதிகமாக இருப்பவருக்கு கொஞ்சம் கௌரவத்தை அதிகமாக தராங்க, அவர்கிட்ட தேடி போகிறது அதிகமாக இருப்பாங்க. அப்போ சமூக அடையாளம் என்பது 4ஆம் பாவம் என்ற கல்வி, அங்கே இருக்கக்கூடிய சொத்து, அவர் வந்து வைத்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், அவர் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், இவையெல்லாம் அவரை வெளி உலகத்திற்கு ஈஸியாக போய் அடையாளப்படுத்துது. அதுதான் ஜாதகரோட பிம்பம். சார் அந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டோட ஓனர் தாங்க இவர் அப்படிம்பாங்க. இவருடைய வீடு அதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏங்க அங்கே ஒரு பாருங்கள், அழகாக ஒரு வீடு புதுசாக ஒன்று கட்டினா இருக்கு இல்லைங்க, பார்த்தோம் இல்லையா வரும்போது, அந்த ஓனர் தாங்க இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த பொருள் என்பது தான் இவரை அடையாளப்படுத்திகிட்டு இருக்கும். அப்போ இவை யாவுமே புறத்தோற்றத்தில் ஜாதகரை ஒரு கௌரவமான மனிதராக அங்கீகாரப்படுத்துகின்றன. இவர் வசதியானவர், படித்தவர் என்ற பொதுவான அங்கீகாரம் இந்த பாவத்தின் மூலமாக கிடைக்கிறது. இப்போ அடுத்து ஒற்றைப்படை பாவத்தில் 5ஆம் பாவம். இது ஜாதகருடைய விருப்பம், அவருக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு கற்பனை உலகம் தான் இந்த 5ஆம் பாவம். இது ஒருவருடைய ஆத்மார்த்தமான ஈடுபாடு, தான் எதை நேசிக்கிறோம், எதில் இன்பம் காண்கிறோம், எதை ரசிக்கிறோம் அப்படின்னு ஜாதகருக்கு மனதிற்கு மட்டுமே தெரிந்த புரிந்த விஷயங்களாக பார்க்கப்படுது. இது அறிவாற்றலாக இருந்தாலும் சரி, காதல் சார்ந்ததாக இருக்கட்டும், அது ஜாதகருடைய ரசனை சார்ந்ததாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்குள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஆழ்ந்த மனதில் ஏற்படுகின்ற ஒரு அருமையான கற்பனை உலகம் இந்த 5ஆம் பாவம். இது எங்கே நடக்குது, என்ன நடக்குது, அவர் எந்த இன்பத்தில் இருக்கார், எதை ரசிக்கிறார் அப்படின்னு ஒன்றுமே நமக்கு புரியாது. அதுவே 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் ஜாதகருடைய செயல்திறன், உத்தியோக வாய்ப்புகளை சொல்லுது. இந்த உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பதற்கு ஏற்ப ஒருவருடைய வேலை மற்றும் அதில் அவர் காட்டக்கூடிய திறமை அவரை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்துகின்ற பாவமாக முக்கியமாக இந்த 6ஆம் பாவம் பார்க்கப்படுகிறது. எவ்வளோதான் தாய் தந்தையரோட சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளோதான் அவருக்கு வருமானம் ஏற்கனவே அவருடைய குடும்பத்தாரிடமிருந்து இருந்தாலும், அவர் தனிப்பட்ட வகையில் ஒரு உத்தியோகத்தில் போய் அவருக்கான ஒரு குறைந்த வருமானமாக சம்பாதிக்கும் போது தான் அவரை இந்த உலகம் ஒரு அடையாளப்படுத்துகிறது. அவர் இந்த வேலைக்கு போயிட்டார், இவருக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, இவர் இன்றைக்கி பார்த்த நேற்றுக்கு வரைக்கும் அவர் வந்து சாதாரணமாக இருந்தார், இன்றைக்கி அந்த வேலைக்கு போகிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் சொல்லக்கூடிய அந்தஸ்தை கொடுக்குறாங்க. அப்போது ஜாதகர் தன் கடமைகளை எப்படி செய்கிறார், எதிர்ப்புகளை எப்படி வெல்கிறார், எந்த பதவியில் பணியாற்றுகிறார் என்பது பிறருக்கு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கும். இது ஒருவருடைய செயல் வீரத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்து ஒற்றைப்படை பாவம்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவங்கிறது எனக்கான துணை, அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற களத்திரம். அதோடு கூட்டு தொழில் செய்கின்ற நண்பர்கள், தேவைக்காக நண்பர்களை தேர்வு செய்து கொள்வது, இது போன்ற அனைத்தையுமே இந்த 7ஆம் பாவம் குறிக்கிறது. இந்த 7ஆம் பாவம் பொதுவாக கூட்டுறவை குறிப்பதாக கருதப்பட்டாலும், எனக்கு யார் தேவை, எனது பற்றாக்குறையை யார் நிவர்த்தி செய்வார்கள் என்று ஜாதகர் தனக்கான ஒரு கண்ணாடியை தேடக்கூடிய பாவமாகும். தனக்கு தேவையான நண்பர்களையோ அல்லது துணையையோ தேடும் ஜாதகரின் சுய தேவையாகத்தான் இந்த 7ஆம் பாவம் பார்க்கப்படுகிறது. ஆனால் இரட்டை பாவத்தில் அடுத்து வருகின்ற 8ஆம் பாவம் என்பது அது ஜாதகரின் ஆய்வு மற்றும் அமானுஷ்ய வெளிச்சம். சில பேர் சொல்லுவாங்க, எதுவுமே இப்போ கல்வி அறிவு இருக்காது அல்லது வேறு எந்த நாலேஜுமே இருக்காது, ஆனால் திடீர்னு 2 வார்த்தையை சொல்லுவாங்க. எப்படி இதெல்லாம் சொன்னீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. அது சொல்லுவாங்க, ஏங்க அவர் என்னன்னே தெரிலிங்க, அவர் திடீர்னு 2 வார்த்தையை சொன்னாருங்க, அது அப்படியே நடந்துருச்சுங்க, எப்படின்னு தெரிலிங்க, சாதாரணமாக என்னை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இன்னும் 10 நாள் கழித்து இது நடக்குன்னு சொன்னாருங்க, அப்படியே நடந்ததுங்க,
அப்படின்னு சொல்லும்போது அந்த 8ஆம் பாவத்தின் வாயிலான அமானுஷ்யத்தின் மூலமாக அவர் எளிமையாக இந்த வெளி உலகத்துக்கு அறியப்படக்கூடிய நபராக மாறிடுவார். அப்போது 8ஆம் பாவம் என்பது மறைபொருளை குறிக்கக்கூடியது. ஒரு ஜாதகர் தன் அமானுஷ்ய சக்தியாலோ அல்லது ஆழமான ஆய்வுத்திறனாலோ ஒரு ரகசியத்தை கண்டறியும் போது அது இந்த உலகிற்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருது. அந்த ஆச்சரியம் என்பது பலரிடமும் புகழாக பரவுது. ஜாதகரிடம் இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்யத்தன்மை ஒரு காந்தம் போல பிறரை ஈர்த்து அவரை ஒரு ரகசியவாதியாக அல்லது ஞானியாக உலகிற்கு வெளிச்சம் போட்டக்கூடிய தன்மையை கொடுக்குது. அப்போ 8ஆம் பாவம் என்பது நம்ம பயப்படக்கூடிய பாவம் இல்லை. அதில் சில அருமையான நன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை பாவம் என்பது 9ஆம் பாவம். இது ஒருவருடைய உயர்ந்த சிந்தனை மற்றும் ஆன்மீக தேடலை குறிக்கிறது. கடவுள் நம்பிக்கை, தர்மம் செய்தல், குருவை நாடுதல் போன்ற ஜாதகருடைய ஆத்ம திருப்திக்காக செய்யப்படுபவை. இந்த பயணம் முழுக்க முழுக்க ஜாதகருக்கு இறைவனுக்கு இடையிலான ஒரு தனிப்பட்ட உறவு. இதில் வெளி உலக ஆடம்பரம் இருப்பது இல்லை அல்லது இருக்கக்கூடாது. நான் போன வாரம் ஒரு 10 கோயிலை போய் டூர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க. நான் போயிட்டு 1 மணி நேரத்தில் போயிட்டு அந்த கோயிலில் சாமி பார்த்துட்டுங்க, ஒரு 20 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டுங்க, இப்படிலாம் சில பேர் அப்படியே சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ ஒற்றைப்படை பாவங்கள் என்பதில் உள்ளார்ந்த விஷயமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒற்றைப்படை பாவம் எவ்வளோ அழகாக சொல்லுதுங்கிறத கவனிக்கணும். அதை பெரிதாக விளம்பரப்படுத்தக்கூடிய பாவம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் அப்படி மீறி அதை தற்பெருமையாகவோ அந்த ஆன்மீக பயணத்தையோ தர்ம சிந்தனை செய்ததையோ அல்லது தர்ம காரியங்கள் செய்ததையோ வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு அடுத்த பாவமான இந்த 10ஆம் பாவம் என்பது பாதிக்கப்படும் என்பதை புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்லாமல் இந்த 9, 10 என்பது தர்மம் ப்ளஸ் கர்மம் என்பதால் தர்ம கர்மம் என்பது மிகப்பெரிய ஒரு யோகமாக ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அதிலும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும். 10ஆம் பாவம் ஒருவருக்கு கர்மம், கௌரவம் இவற்றை சொல்கிறது. இந்த உலகிலேயே ஒரு ஊரிலேயே அல்லது ஒரு கிராமத்திலேயே ஒருவருக்கான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு பதவி, கௌரவமான ஒரு தலைமை பொறுப்பு இதெல்லாம் சொல்லுது அப்படின்னா அது 10ஆம் பாவம். இப்போ இது ஒரு ஜாதகருடைய செயல்பாட்டின் உச்சம். சமூகம் ஒருவருக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரமான பதவி, புகழ் இங்கு தான் அமையுது. ஒருவரின் தொழில்முறை செயல்பாடுகள் மூலம் கிடைக்கக்கூடிய கௌரவம் அவரை ஒரு சமூக தலைவர் அல்லது முன்னோடியாக மாற்றுகிறது. இது ஒருவருடைய வாழ்நாள் சாதனையின் வெளிப்பாட்டின் அடையாளம். இப்போ இதுவே ஒற்றைப்படை பாவத்தில் 11ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகருடைய திருப்தி. எனக்கு இது எத்தனை நாளில் கிடைக்கும், எத்தனை மாதத்தில் கிடைக்கும், ஒரு வருடத்துக்குள்ளேயாவது நான் நினச்சதெல்லாம் நடந்துருமா, இதை செய்து முடித்தர முடியுமா, இது எப்படியாவது எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருமா அப்படின்லாம் நினச்சி மனசுக்குள்ளேயே ஒரு எல்லைகளை வகுத்து கொண்டு அந்த எல்லைகளுக்குள் இது நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பது எல்லாமே அவருக்கு தான் தெரியும். அவர் எதை நோக்கி போயிட்டுருக்காரு, எதற்கெல்லாம் அவர் ஒரு இலக்கு வச்சுருக்காரு அப்படிங்கிறது. ஆகவே அது உள்ளார்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது லாபத்தை விட ஆசை பூர்த்தி என்பதில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு நோக்கம் நிறைவேறும் பொழுது ஜாதகர் அடையக்கூடிய அந்த மன நிறைவு என்பது அவரோடு முடிந்து விடுவது. ஒரு இலக்கை அடைந்த பின் அவர் அடையக்கூடிய மகிழ்ச்சி என்பது அவருடைய அகம் சார்ந்த உணர்வாகவே பார்க்கப்படுகிறது. இப்போ இதுவே இறுதியான 12ஆம் பாவம் இரட்டைப்படை பாவம் தியாகம் மற்றும் சேவைகளை குறிக்குது. 6ஆம் பாவமும் சேவை தான், 12ஆம் பாவமும் சேவை தான். 6ஆம் பாவம் என்பது தன்னுடைய சேவைக்காக ஒரு ஊதியம் பெறுதலை குறிக்குது. 12ஆம் பாவம் என்பது பல விதங்களில் நான் பெற்ற ஊதியம், வருமானத்தை தன்னலமல்லாமல் அதில் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு லாப நோக்கமும் இல்லாமல் பிறருக்கு நான் விநியோகிக்கிறது சேவை, அதுதான் சேவை. அப்போ இந்த 2 சேவைக்கும் வித்தியாசம் உண்டு. எனக்கு எந்த கிரெடிட்டுமே கிடைக்காத ஒரு சேவையை நான் செய்கிறேன் அப்படின்னா அது 12ஆம் பாவம். இல்லைங்க, எனக்கு ஒரு சேவை தான் செய்கிறேன், ஆனால் அதில் எனக்கு ஒரு கிரெடிட் இருக்குன்னு வந்தால் அது 6ஆம் பாவம். அப்போ 12ஆம் பாவம் என்பது விடுவித்து கொள்ளல்.
எனக்கெல்லாம் போதுங்க, இதுக்கு மேலாம் தேவையில்லைங்க, எல்லாமே எனக்கு போதுமானது என்ற ஒரு எல்லைக்கோடு முடிந்த பிறகு அவர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய அனைத்துமே அது சேவையாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளின் இறுதியில் தன்னிடம் உள்ள பொருள், அறிவு மற்றும் ஆற்றலை தன்னலமற்ற முறையிலே பிறருக்கு பகிர்ந்தளிப்பதை இது குறிக்குது. இந்த தியாக உணர்வு ஜாதகரை ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து உயர்த்தி ஒரு மகானாகவோ அல்லது சமூக சேவகராகவோ வரலாற்றில் நிலைநிறுத்துது. அப்படிங்கிறதின் அடிப்படையில் இரட்டைப்படை பாவங்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், எந்த ஜாதகராக இருந்தாலும், அவரை இந்த வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஜாதகரின் பிம்பங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.